தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையுடனான கிரிக்கெட் போட்டித் தொடரை மத்திய அரசு உடனே ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மற்றும் அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்க தலைவர் மகேஷ் ஆகியோர் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், இலங்கை இராணுவத்துடன் நடத்தப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியை நிறுத்த வேண்டும் எனவும், தமிழக மீனவர்கள் சிறையில் வாடி வரும் நிலையில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் இலங்கை கிரிக்கெட் அணியை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது எனவும் அவர்கள் கூறினர். இந்த விஷயத்தில் மத்திய அரசு உடனே தலையிட்டு தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் இலங்கை கிரிக்கெட் அணியை உடனே இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள், எதிர்வரும் போட்டிகளில் தமிழக வீரர் அஸ்வின் கலந்து கொண்டு விளையாடினால் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் இலங்கைக்கு எந்த விதத்தில் இராணுவ பயிற்சி அளிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு சொல்ல வேண்டும். அதற்கு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும். அடுத்ததாக இலங்கையுடனான இந்த கிரிக்கெட் போட்டியை கூட நிறுத்த வேண்டும். எல்லா தொடர்புகளையும் இலங்கையுடன் துண்டிக்க வேண்டும்.